RSS வந்து அதிமுக இயக்கினால் என்ன தவறு அப்படின்னு ஒன்றிய அமைச்சர் முருகன் சொல்லியிருக்காரு. அதை வந்து இன்னைக்கு அமீர் வந்து இதை விட கேவலம் வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இயக்குனர் அமீர் வந்து பேசியிருக்காரு. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் பேசுறாரு இவர் பேசுறாருன்னா சொல்லிட்டு இருக்க வேண்டியது இல்லை. அவங்க இயக்கிறதா சொல்றாங்க. ஐயா இலக்கணேசன் இறந்ததுக்கு இத்தனை பேர் அந்த கட்சியில் இருக்கும்போது ஆளுநர் இருக்காரு, அவங்கள சார்ந்தவர் எல்முருகன், இதே எல்முருகன் இருக்கிறாரு. அம்மா நிர்மலா சீதாராமன் ஐயா மூப்பனாருக்கு வணக்கம் செலுத்த வந்தாங்க. அவங்க கிட்ட மலர் வளையத்தை கொடுத்து என் சார்பாக வைங்கன்னு இருக்கலாம். அந்த கட்சியின் மாநில தலைவர் எங்கள் மாமா நயனார் நாயர் இருக்கிறாரு, அவர்கிட்ட கொடுத்து வைக்க சொல்லியிருக்கலாம். இவங்க கூட்டணி வச்சிருக்க எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமிகிட்ட கொடுத்து வைக்க சொல்லியிருக்கலாம். தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின்கிட்ட கொடுத்து என் சார்பான வணக்கத்தை நீங்க மலர் வளையத்தை வைத்து இலக்கணேசனுக்கு செலுத்துங்கன்னு ஐயா ஸ்டாலின்கிட்ட கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இதை எப்படி எடுத்துக்கிறது தம்பி? அண்ணனை பாருங்க, இதை எப்படி எடுத்துக்கிறது? சரி, எல்லா மாநிலத்திலையும் டாஸ்மார்க் இந்த சாராய இதில் மேல ரைடு போன இடத்துல எல்லாம் சோதனை போன இடத்துல வழக்கு 15 சிறைப்படுத்தியிருக்காங்க. இங்க எத்தனை ரைடு வந்திருக்கு? ஏன் எந்த நடவடிக்கை இல்லை? எல்லார் வீடுகளையும் ஈடி ரைடு போச்சுல, ஏன் எந்த நடவடிக்கை இல்லை? ரைடு போனது தெரிஞ்சது, வெளியில வந்ததும் தெரியல, நடவடிக்கையும் தெரியலையே. காரணம் என்ன சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? ரெண்டு பேருமே ஒரே ஆளுக தான். இததான் எங்க தாத்தா காமராஜ் ஒரே குட்டையில ஒரு மட்டைங்கிறாரு. இப்ப நாங்க அந்த மட்டையை பிரிச்சு நாரா திரிக்கிறதா நம்ம வேலை. இப்ப இதுல என்ன இவங்களுக்குள்ள வேறுபாடு கண்டுட்டீங்க? என்ன வேறுபாடு கண்டுட்டீங்க? ஆபரேஷன் சிந்தூர் அதுக்கு முதலா பேரணி நடத்தி அந்த போரை வாழ்த்தின ஆலியார். இந்தியாவில் பாரதிய ஜனதா எத்தனை மாநிலத்தை ஆளுது? அந்த மாநில முதல்வர் கூட செய்யாத வேலையை தமிழ்நாட்டில் முதலா அந்த பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் அந்த போரை ஆதரித்து பேரணி நடத்தின ஆலியார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான். அதுக்கு பிறகுதான் டெல்லி முதலமைச்சரே நடத்தினாங்க. இப்ப இதை எப்படி எடுத்துக்கிறது? காரணம் ரைடு தான். உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். காரணம் அவங்க இங்க பாருங்க, அவங்க நேரடியா கூட்டணியில் இருக்கிறாங்க, இவங்க தெரியாம கூட்டணியில் இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருக்காங்க. படம் தயாரிச்சு பேட்கால்ங்கிற படம் தயாரிச்சு இதுதான் என்னுடைய கடைசி படம்னு சொல்லியிருக்காரு. பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சிட்டேன். ஏற்கனவே ஒரு தயாரிப்புல தானே, தயாரிப்பு தான் கடைசி படம். பல்வேறு ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சுட்டேன். இந்த படம் தயாரிப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய சவாலான விஷயம். இனிமேல் அதில் இறங்குறது இல்லை. நீங்க ஒரு எப்படி பார்க்குறீங்க? இல்லை அந்த பிரச்சனையை தம்பி என்னோட விவாதிச்சாரு, நாங்கள் பேசிக்கிட்டோம். ஒரு கலைஞனுக்கு இவ்வளவு நெருக்கடியை தந்திருக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது தயாரித்த படங்கள் எல்லாம் நல்ல படங்களை தயாரித்து கொண்டு வந்துட்டு இருந்தார். இப்போ அது அவருக்கு அவ்வளோ பெரிய மனச்சோர்வை கொடுத்துருக்குன்னா அதுக்காக நான் வருந்துறேன். இப்போ அதில் நானும் தானே பொறுப்பு இருக்கணும். இப்போ ஒருத்தர் கொலை செஞ்சிடறாரு, ஒருத்தர் தவறு பண்ணிடுறாருன்னா இப்போ அந்த இதுக்கு இந்த சமூக குற்றம் தான். ஏன்னா சிந்தனை என்பதும் செயல்பாடு என்பதும் சமூகத்தின் விளைச்சல்ங்கிறான். இப்போ சமூகம் பிள்ளையா இருக்கு, அதனால அது வருது. பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளையெல்லாம் தண்ணி அடிச்சுட்டு கஞ்சா குடிச்சிட்டு தடுமாறி விழுகுதுன்னா சமூகம் சீரழிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணுமே ஒழிய அந்த மாணவனுடைய தவறுன்னு சொல்ல முடியாதுல்ல. அது மாதிரி தம்பிக்கு அவ்வளவு அழுத்தம் கொடுத்து அதை கைவிடுற அளவுக்கு போகுது அப்படின்னா அது நானும் பொறுப்பேற்கணும், நீங்களும் பொறுப்பேற்கணும். கடைசியா இந்தியா டுடே நடத்திய கருத்து கணிப்புல ஆளுங்கட்சியினுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு, எதிர்கட்சியினுடைய அவங்க கூட்டணி வாக்கு சதவீதம் கூடியிருக்கு. அப்புறம் நீங்கள் உட்பட மற்ற கட்சிகளோட வாக்கு சதவீதங்கள் கூடுதலாக 15% வரை போகிற வாய்ப்பு இருக்குன்னு எப்படி பார்க்குறீங்க? இந்த கருத்து கணிப்புகளை நான் எப்பவும் நம்புறதில்லை. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் 2016 தேர்தல் அரசியலுக்குள்ள வந்தோம். இப்போ 10 ஆண்டு நிறைவாக போகுது. 26ஓட 10வது ஆண்டுல நிற்கிறோம். எந்த இடத்துல இந்த கருத்து கணிப்புல எனக்கு இவ்வளவு வாக்கு வரும்னு சொன்னதில்லை, நான் வளர்வேன்னு சொன்னதில்லை, நான் போட்டியிடுறேனுங்கிறதையும் சொன்னதில்லை. உங்களுக்கு உண்மையே சொல்றேன். இதுல யாரும் சொல்ல மாட்டாங்க, இப்பவும் சொல்ல மாட்டாங்க, போட்டியிடுறோம்னு சொல்ல மாட்டாங்க. எனக்கு எவ்வளவு வரும்னு நீங்க 4 வரும், 3 வரும், 5 வரும். நான் 8.5 விழுக்காடு தொட்டேன். இப்ப யார் மேல வழக்கு போட்டு பண்ணலாம்? இதெல்லாம் அவங்களுக்கு சும்மா உட்காந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்து இது இப்படி வரும் அப்படி வரும். ஒரே மாதிரி எல்லா தொலைக்காட்சியும் ஒரு கருத்தை பதிவு பண்ணா அது கருத்து. இது ஒன்று சொல்லுது, இது ஒன்று சொல்லுது, இது ஒன்று சொல்லுது, இது ஒன்று சொல்லுது, இது ஒன்று சொன்னா அவரவர் விருப்பம், அது கருத்து இல்லை. புரியுதா உங்களுக்கு?
சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தும் போது கட்டுப்பாடுகளை எப்படி பாருங்க? கட்டுப்பாடுகள் அது கொடுமையாக தான் பார்க்குறேன். அதில் இப்போ எங்கள் தாத்தாவுக்கு முத்துராமலிங்க தேவருக்கு வரும், இன்னொரு தாத்தா இமானுவேல் சாரனுக்கு வணக்கம் வரும். எங்களுக்கு வந்து 144 தடையை போட்டு ஏதோ தேச துரோகிகளை கொண்டாட போகிற மாதிரி பண்ணுவாங்க. நீங்கள் எவனுக்கோ சில திறந்தபடி இருக்கும். இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடி சிறையில் இருந்தவன், நான் விடுதலை பெற்ற நாட்டிலையும் சிலையாக இருக்கும்போதும் சிறையில் இருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இருக்கா இல்லையா? இருக்குல்ல. நேரு சிலை, இந்திரா காந்தி சிலை, ராஜீவ் காந்தி சிலை, பெரியார் சிலை, இந்த கருணாநிதி ஐயா சிலை, இந்த எம்ஜிஆர் சிலை, ஜெயலலிதா சிலை, அண்ணா சிலையெல்லாம் ஜெயிலில் இருக்கா? ஆனால் இந்த செக்கில் இந்த சிறைக்கு போராடி சிறைக்கு போனாம பாருங்க, 9 ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்காங்க. எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவர், தாத்தா காமராஜெல்லாம். எந்த சிலையாவது வெளியில் திறந்த பண்ணி இருக்க? இது மாதிரி கொடுமை எப்படி இருக்கு? அது மாதிரி தான் இது. வம்படியா அந்த என்ன சொல்லணும், நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போய் நம் இன முன்னோர்களை மரியாதையாக வழிபட்டுட்டு திரும்பணும். எந்த பிரச்சனையும் வச்சுக்க கூடாதுன்னு ஒரு அறிவுறுத்தல் செஞ்சு தான் செய்யணுமே ஒழிய, இத்தனை கார் வரணும், இந்த காரை வாடகைக்கு கொடுக்காத, இது போகாத, இவ்வளோ பேர் தான் போகணும். இப்போ என்ன பண்ணுங்க, 2 கார் போகலாம், 3 கார் ஒன்று நிறுத்தின்னு நடந்து வந்துட்டேன். இதெல்லாம் தேவையில்லாத ஒரு நெருக்கடி. இவ்வளவு நெருக்கடியை நம்ம கொடுப்பாங்க, அவன் வந்து அழகா கொண்டு வச்சு எல்லாரையும் கொண்டுட்டு போயிடுவான். இந்த நாடு எப்படிப்பட்டதுன்னா, பரிச்சை எழுத போகும்போது என் பிள்ளைகளை மூக்கத்திய கலட்டு, சாடையை அவுத்து விடு, ஜாக்கெட்டை கலட்டு, உள்ளாடையை கலட்டு, அந்த துப்பட்டாவை எடு, எல்லாம் பண்ணுவான். பரிச்சை எழுத போகிற பிள்ளைய அவ்வளவு சோதிப்பான். பயணிக்கிற எண்ணெயை முன்னாடி காட்டு, பின்னாடி திரும்ப, இதை கலட்டு, பெல்ட்டை கலட்டு, எல்லாம் பண்ணுவான். அந்த பாடில் வர்றாங்கள பயங்கரவாதி, அவனை ஒன்றும் சோதிக்க மாட்டான், வந்து சுட்டுட்டு அவன் போயிடுவான். எப்படி இருக்கு? எனக்கிட்ட ஆதார் கேட்குற, அந்த உள்ள நுழைஞ்சு சுட்டான்ல பகல்காமில், அவன்கிட்ட எதுவும் கேட்கல. தம்பி ஏன் கேட்கல, எதுவும் கேட்கல.